பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று நாமும் தேவனும் நாமுமாய் ஒன்றாக நெருங்கி உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய தயவு இரக்கம் கிருபை அவருடைய நடத்துதலினாலே இந்த நாளிலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை நிறுத்தப் போகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெகோவா நிசி is with us and we are with our Jehovah Nissi. So we are keep on getting success upon success in all our matters, in all our areas, because of our Lord is keep on working and he is manifesting his powerful miraculous powers in all our matters for hoisting a victorious banner in all the things. So it's a great privilege for us to get the victory upon victory because of our Lord. So இந்த நாளை கொடுத்தபடினாலே நம்முடைய நேசருக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 22:26 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். So meek people will seek the Lord and his presence, and the meek people will always worship and thanksgiving to our Lord, and his heart will be living forevermore. So கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் கண்டிப்பாக மகிழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அது நீண்ட நாட்கள் தீர்க்காயுசை பெற்று வாழும் என்பதிலே நமக்கு கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை. ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, who are all worshipping our Lord and thanksgiving to our Master Lord who created the sky and earth. That's what our synopsis today. So what is that synopsis? If we go and see and meditate today, number 1 point, those who fear for the Lord's name. So Jesus is the name. So ரட்சகர், ஜீசஸ், இயேசு என்பதற்கு ரட்சகர் என்ற அர்த்தம். ஸோ இயேசுவின் நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ, யாரெல்லாம் ப்ரொக்ளைம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த இயேசு என்ற நாமத்தை பார்க்கிற பேசுகிற நாம் பழகுகிற ஒவ்வொரு ஜனத்திடத்திலும் பேசுகிறோமோ, இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோமோ, அவர்களுக்கெல்லாம் இருதயம் தொடர்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 2, யாருடைய இருதயம் கர்த்தர்களுக்குள்ளாக மகிழும், யார் கர்த்தரை தொடர்ந்து துதித்து போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துவார்கள் என்று பார்ப்போமானால், those who fear for our Lord. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறவர்கள் இருதயம் வாழும், அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்து நன்றி செலுத்தி உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். நம்பர் 2, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை துதித்து போற்றி புகழ்ந்து உன்னதத்தில் உயர்த்தி அவருடைய இருதயம் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டே இருக்கும். நம்பர் 3, யாருடைய இருதயம் வாழும், யார் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து போற்றி நன்றி செலுத்துவார்கள் என்று பார்ப்போமானால், the meek people shall seek the Lord and his presence, and his or her heart will be living forevermore. ஸோ சாந்த குணமுள்ளவர்கள் தேவனை தேடுவார்கள், அவர்கள் தேவ சமூகத்திலே தேவனை துதித்து மகிழ்வார்கள். ஸோ சாந்த குணமுள்ளவர்கள் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து கொண்டாடி தேவனை துதித்து உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவார்கள். நம்பர் 4, afflicted will keep on pray and also worship the Lord. So உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அறிவறுக்காமலும் இருந்து அவர்களுக்கு உடனடியாக பலனை ஆன்சரை கொடுக்கிற தேவன், உபத்திரப்பட்டவர்கள் தேவனை தேடுகிற வேளையிலே தேவனை நோக்கி துதித்து நன்றி செலுத்தி அவர்கள் தொடர்ந்து ஜெபிப்பார்கள். So the afflicted people always pray, worship and thanksgiving to our Lord, and her heart always get rejoice in Christ. So fifth one, last one but not least, which is the point, if we see, then the proclaim his righteousness. Who proclaim his righteousness? தேவ நீதியை அறிவிக்கிறவர்கள், தேவ நீதியை சொல்லுகிறவர்கள், தேவ நீதியை கன்ஃபஸ் பண்ணுகிறவர்கள், தேவ நீதியை ஷேர் பண்ணுகிறவர்கள், அவர்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும், அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறவராக இருப்பார்கள். ஸோ who proclaim the righteousness of the Lord will always rejoice, and also he or she will worship the Lord and thanksgiving to our Lord, and their heart will live forevermore. ஸோ இப்படியெல்லாம் கர்த்தர் தேவனை துதித்து பாடி புகழ்ந்து அவரை உன்னதத்தில் உயர்த்த வைத்து நன்றி செலுத்த வைத்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஸோ அவருக்குள்ளாக நம் இருதயம் மகிழ்ந்து களி கூறும், இருதயம் பூரிக்கும், அதிசயப்பட்டு பூரிக்கும்.
அதிசயங்களை பெற்று பூரிக்கும். அற்புத அதிசயங்களை கண்டு கேட்டு அனுபவித்து குடும்பமாய் அந்த இருதயம் புகழ்ந்து தேவனை புகழ்ந்து உன்னதத்திலே உயர்த்தி நன்றி செலுத்தி அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய ஒவ்வொரு இருதயம் மகிழ்ந்து களி கூறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையால் தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்து நாம் களி கூற பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அவர்களை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் செய்த கிரியைகளை, இயேசு செய்த கிரியைகளை செய்வான், அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். So we are called for doing the greater things for the Christ's sake, to glorify His name alone, nothing else. ஸோ கர்த்தரை உயர்த்துவதற்காகவே பெரிய காரியங்களை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தொடர்ந்து அவரை போலவே செயல்படுவோம் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ஆகவே தொடர்ந்து அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நம்மை பெரிய காரியங்களை செய்து எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை பெற்று நாம் இருதயம் மகிழ்ந்து களி கூர்ந்து அது என்றென்றைக்கும் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக மகிழும். கர்த்தர் தாமே உங்களை கேட்ட வார்த்தையின்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.